இப்ப பாருங்க, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து அத இது பண்ண முடியுதான்னு பாருங்க. லெட்ஸ் லுக் அட் இட். இப்ப பாருங்க. ஓகே, நான் இப்படி ஒரு வார்த்தை போறேன். நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரையும் சேர்த்துக்குங்க. விளையாட்டுக்கு சேர்த்துக்கோல, அவனையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. அவரையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அவரையும் என்ன எழுதுங்க? இப்ப இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் முன்னாடி போடணும். இது எது verb, எது சேர்த்துக்கிறதுங்கிறது verb, வினைச்சொல். வினைச்சொல்ல முன்னாடி போட்டுட்டு இன்க்ளூடுக்கு அப்புறம் என்ன போடுவீங்க? அவர், அவரை, அவரை. அவரை இருக்கிறது. என்ன மறந்து போச்சா? அவர் என்னது? சொல்லு. இப்ப இன்க்ளூடுக்கு அப்புறம் ஹிம் தான் வரும். இப்ப இன்க்ளூட் ஹிம் ஆல்சோ போடுங்க. பாருங்க, அவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் போடுங்க. ஈஸி கொண்டு வந்துடலாம். பாரு, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, அதனால அப்படி இருக்கும். இப்ப நான் அடுத்தது ஒண்ணு கொடுக்குறேன். ஈஸி எழுதிக்கிங்க. அவளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. அவளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இங்க இன்க்ளூட் ஹிம் இல்ல, இங்க இன்க்ளூட் ஹிஸ் வராது இல்ல. இப்ப இன்க்ளூடு நீ சொன்னது கரெக்ட். இன்க்ளூடு ஹர் ஆல்சோ போட்டுக்க. இப்ப அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள்னா நல்லா யோசிச்சுக்க. அவரை சேர்த்துக் கொள்ள இந்த யும்ம கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா கட் பண்ணத, அப்புறம் இன்னொரு வாட்டி அதை பார்த்துக்கலாம். இப்ப அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப கட் பண்ணிட்டு சொல்லுங்க. அவளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவளை இப்ப இன்க்ளூட் ஹர் தான். இந்த அவளையும் வந்து இந்த ஆல்சோ கட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப இந்த வேர்புக்கு அப்புறம் வருதுன்னா இப்படிதான் போடணும், ஹர் தான் போடணும். ஷி. இப்ப வந்து யூ இன்க்ளூட் ஹர், அவரை சேர்த்து நீங்க அவங்கள சேர்த்துங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, இன்க்ளூட் ஹிம். ஓகே, இது எப்படி வருதுன்னா நீங்க அவளை சேர்த்துக்குங்க. எப்படி வரும்? இப்ப நீங்க சொல்லுங்க, அது புரியும் உங்களுக்கு. நீங்க அவங்கள சேர்த்துங்க, நீங்க அவளை சேர்த்துங்க. யூ வில் எதுக்கு வரும்? சேர்த்துக்குங்க. நீ யூ இன்க்ளூட் ஹர். இதுதான் அந்த யூவை மறைச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க உங்களை பார்த்து பேசுறதுனால யூ இல்ல. ஆனா யூ வந்து நம்ம சொல்ல யூ இன்க்ளூட் ஹிம் போட்டுங்க. எழுதிங்க, தமிழ்ல எழுதிக்கங்க. நீ அவளை சேர்த்துக் கொள்ளு. இப்ப விளையாட்டுல சேர்த்துக்க சொல்லுவாங்களே, அதான் நோட் பண்ணிக்கங்க. யூ இன்க்ளூட் தான். இன்க்ளூடுனாலும் ஒண்ணுதான், யூ இன்க்ளூடுனாலும் ஒண்ணுதான். அங்க யூ மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். குயிக்கா எழுதிக்கங்க. அவனை சேர்த்துக் கொள்ளாதே. ஈஸியா சொல்லிடலாம். நீ அப்படியே தமிழ்ல அப்படியே அடிச்சலாம். அவனை சேர்த்துக் கொள்ளாதே. யூ இன்னொரு யூ டு நாட் இன்க்ளூடு. எழுதிக்கிங்க. அவனை சேர்த்துக் கொள்ளாதே எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. அதே மாதிரி யூ டு நாட் இன்க்ளூட் ஹர். இன்க்ளூட் ஹர். குயிக்கா போய்க்கலாம். எழுதிக்கிங்க. நீங்க சொல்றப்ப நாளைக்கு டெமோல வந்து சொல்றப்ப இது பண்ணிக்கணும், கரெக்டா பண்ணிக்கணும். அது எழுதிட்டீங்களா? தண்ணி எடுத்துட்டு வர ஒரே நிமிஷம்.